1987ஆம் ஆண்டு இடஒதுக்கீடு போராட்டத்தில் உயிரிழந்த 21 தியாகிகளுக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் மெழுகுவர்த்தி ஏற்றி வைத்து அஞ்சலி செலுத்தப்பட்டது. முன்னதாக பெரியாருக்கு அஞ்சலி செலுத்தி உறுதிமொழியும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ராஜேஷ், முழு விவரம். கனிமொழி வணக்கம். 1987 எம்பிசி அந்த இடஒதுக்கீட்டு போராட்டத்தின் போது துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த 21 தியாகிகளுக்கான அந்த அஞ்சலி செலுத்தக்கூடிய நிகழ்ச்சி விழுப்புரத்தில் தைலாபுரம் தோட்டத்திலே நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பாமக நிறுவனர் ராமதாஸ், அதே போல கட்சியினுடைய தலைவர் அன்புமணி உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்று 21 தியாகிகளுக்கும் மெழுகுவர்த்தி ஏற்றி வைத்து அவர்கள் அஞ்சலி செலுத்தினார்கள். இடஒதுக்கீட்டு போராட்டத்திலே பங்கேற்று உயிரிழந்த தியாகிகளினுடைய அந்த கனவை நிறைவேற்ற வேண்டும், தொடர்ந்து அனைத்து மக்களுக்கும் இடஒதுக்கீடு என்பது கிடைக்க வேண்டும், யாரெல்லாம் அடித்தட்டில் இருக்கிறார்களோ, யாரெல்லாம் இன்னும் மேல் எழும்பி வராமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த இடஒதுக்கீடு சென்று சேர வேண்டும், தொடர்ந்து பாமக இதற்காக போராடும் என்றும் அவர்கள் முழக்கங்களை எழுப்பினார்கள். அதே போல இன்றைய தினம் தந்தை பெரியாரினுடைய பிறந்த நாள் கொண்டாடப்படக்கூடிய நிலையில் தைலாபுரம் தோட்டத்தில் இருக்கக்கூடிய ராமதாஸ் அவர்களுடைய இல்லத்தில் இருக்கக்கூடிய தந்தை பெரியாரின் சிலை, அம்பேத்கர் அவர்களுடைய சிலை ஆகியவற்றுக்கு மாலை அணிவிக்கப்பட்டு பெரியாரினுடைய அந்த கொள்கைகளை ஏற்றுக்கொள்வோம், பெரியார் கண்ட கனவை நிறைவேற்றுவோம், சமூக நீதி, பெண் உரிமை ஆகியவற்றுக்காக தொடர்ந்து பாடுபடுவோம் என்ற உறுதிமொழியையும் பாமகவினர் ஏற்றுக்கொண்டனர். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.